Hello everyone, welcome to our channel UPSC Self Study. இன்னைக்கு வீடியோவில் ஆத்மநிர்பர் பாரத்தோட பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நமக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது லேண்ட், லேபர், லிக்விடிட்டி அண்ட் லாஸ். ஸோ நம்ம வந்து லிக்விடிட்டி பற்றின அனௌன்ஸ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். அண்ட் இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் லேபர் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஆக்சுவலி லாஸ் ஆல்சோ இன்வால்வ். ஸோ இதெல்லாமே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட், அதாவது செகண்ட் டே அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் ஃபோக்கஸ்ட் ஆன் புவர் இன்க்ளூடிங் மைக்ரன்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். ஸோ புவர் பீப்புளுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு 9 மெஷர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர் பாருங்கள், ஃப்ரீ ஃபுட் கிரெயின் சப்ளை டு மைக்ரன்ஸ் ஃபார் 2 months. அதாவது 2 மாதத்துக்கு மைக்ரன்ஸ்க்கு ஃப்ரீ ஃபுட் கிரெயின் சப்ளை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்தந்த வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் இதோட இம்ப்ளிமெண்டேஷன், இல்லை யாரெல்லாம் மைக்ரன்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, தென் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது, இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரன்ஸ் ஹூ ஆர் நைதர் NFSA, அதாவது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே 2013 அது கொண்டு வந்தாங்க கரெக்டாக. ஸோ அது கீழே வராதவங்க அண்ட் ஸ்டேட் கார்டு பெனிஃபிஷரிஸ் இந்த ஸ்டேட் தே ஆர் ஸ்டேஷன்ட். எந்த ரேஷன் கார்டு, அந்த ரேஷன் கார்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, இப்போ கூட நம்ம அந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன்ஸ் கார்டு ஸ்கீம் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுதான் இப்போது நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக. ஸோ அதுக்கு தனியாக நாங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறோம், ஏன்னா அது இதில் பேசினா ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ ஸ்டேட் கார்டு பெனிஃபிஷரிஸ் அதுலேயே இல்லாதவங்களுக்கு வந்து 5 kg ஆஃப் கிரெயின்ஸ் பெர் பர்சன் அண்ட் 1 kg சனா பெர் ஃபேமிலி பெர் மந்த், இப்படி 2 monthsக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 8 crore மைக்ரன்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னும். அண்ட் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிற அமௌண்ட் வந்து 3,500 crore. ஸோ NFSAல ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம இது வந்து கரீப் கல்யாண் யோஜனாலையும் பார்த்துருக்கோம், 2/3 ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. சேம் தான் PDS மூலமாக 5 kg ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு 3 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய் அந்த மாதிரி. லைக் ரைஸ்னா 3 rupees, வீட்னா 2 rupees அண்ட் கிரெயின்ஸ்னா 1 rupee, அப்படி அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு தான் அந்த NFSAல சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கவர் ஆகாதவங்களுக்கு இப்போ வந்து 2 months அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க மைக்ரன்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன்ஸ் கார்டு பற்றி தான். டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் டு பி யூஸ்ட் enabling migrants to access PDS from any fair price shop in India by March 2021. இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டாலும் நம்ம அட்ரஸ்க்கு ஒரு ரேஷன் ஷாப் இருக்கும், நமக்கு இந்த சைடு இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மைக்ரெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து எல்லாருமே ஃபேமிலியோட ரெலகேட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ஃபேமிலியோட ரெலகேட் ஆனவங்களும் இருப்பாங்க கரெக்டாக. ஸோ அப்படி அவங்களுக்கு வந்து ஃபுட் ஃபெசிலிட்டி வந்து வேணும் அப்படின்னா அவங்க வந்து இப்போ இந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்குறாங்க வித் ஃபேமிலி அப்படின்றப்பயே வந்து அவங்களுக்கு அந்த ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறதும் வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன்ஸ் கார்டு ஸ்கீம் அப்படின்றது. ஸோ இதை எப்போக்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா 100% வந்து March 2021 அச்சீவ் பண்ணணும். பட் இந்த August 2020 83% ஆஃப் PDS பாப்புலேஷன் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற டார்கெட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் PM's டெக்னாலஜி ட்ரிவன் சிஸ்டம் ரிஃபார்ம்ஸ். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து 5 pillars பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபோக்கஸாக இருந்துச்சு கரெக்டாக. லைக் எக்கானமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி ட்ரிவன் சிஸ்டம்ஸ், தென் டெமோகிராஃபி அண்ட் தென் டிமாண்ட், வி சா ரைட். ஸோ இது டெக்னாலஜி ட்ரிவன் சிஸ்டம் கீழே இது ஒன் ஆஃப் த ரிஃபார்ம்ஸ். தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் அர்பன் புவர், ARHC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஆல்ரெடி PMA கீழே, அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க அர்பன் புவருக்கு வீடு கட்டுறதுக்கான திட்டம். அந்த ஸ்கீம் கீழே தான் இப்போ புதுசாக மைக்ரண்ட் லேபர் அண்ட் அர்பன் புவர் 2 பேரையும் சேர்த்தே வந்து அவங்களுக்கும் ஒரு அஃபோர்டபுள் ஹவுசிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து மைக்ரண்ட் லேபர்ஸையும் இது கீழே வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவைசிங் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த ARHC வந்து பில்டப் பண்ணுறதுக்கான இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கீழே வந்து
மைக்ரண்ட் லேபரர்ஸை இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கும் அஃபோர்டபுள் ஹவுசிங் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹1500 crore இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஃபார் முத்ரா சிசு லோன்ஸ். அதாவது நமக்கு இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நம்ம சேனல்லே கூட பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பற்றின ஸ்கீம் பற்றின வீடியோ இருக்குது. சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டிங் விதமாக தான் இந்த முத்ரா லோன் இருந்துச்சு கரெக்டாக. ஸோ அவங்க வந்து முத்ரா லோன் வாங்கி தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க இந்த COVID-19 டைமில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் முத்ரா ஹேவ் பீன் டிஸ்ரப்டட் த மோஸ்ட். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி RBI வந்து லோன் மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. லைக் மொரட்டோரியம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கொஞ்ச நாள் கழிச்சு பே பண்ணலாம், லைக் டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் த கரண்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் சிசு லோன்ஸ் வந்து ஆல்ரெடி இதுக்கு வந்து ₹50,000 வந்து மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கு சிசு லோன்ஸுக்கு. தென் இப்போ வந்து 1.62 lakh crore வரைக்கும் வந்து லைக் முத்ரா சிசு லோன்ஸ் வந்து அவைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து 2% வந்து கொடுக்குறதா இருக்காங்க ஃபார் த பீரியட் ஆஃப் 12 months. ஸோ இது வந்து ஒரு 1500 crores வந்து காஸ்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ 1500 crore ரிலீஃப் வந்து அந்த முத்ரா சிசு லோன்ஸ் எடுத்தவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றது தான் இந்த மெஷர். ஸோ இது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனாவோட அந்த லோன் கேட்டகரிஸ். சிசு லோன்ஸ்க்கு தான் இப்போ வந்து ஏன்னா சிசு லோன்ஸ் தான் புதுசாக ஒரு 50,000க்கு வந்து 50,000க்குள்ளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதனால அஃபெக்ட் ஆயிருப்பாங்களே இப்போது COVID-19னால. ஸோ அதுதான் வந்து இந்த சிசு லோன்ஸ் அப்படின்றது. லோன்ஸ் அப் டு ஒன்லி ₹50,000. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்கிறவங்க கிஷோர், ஸோ அவங்க வந்து கிஷோர் லோன்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். அவங்க வந்து 50,000லேருந்து 5 lakhs வரைக்கும் லோன் அவைல் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா தருண் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க, அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த லோன்ஸ் வந்து 5 lakhலேருந்து அப் டு 10 lakhs வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ முத்ரா யோஜனா வந்து ₹50,000லேருந்து 10 lakh வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் சிசு லோன்ஸ் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு 50,000, தென் கிஷோர் 50 to 5 lakh, அண்ட் தென் ஃபார் தருண் 5 lakh to 10 lakh. ஸோ இதில் தான் இந்த சிசு லோனுக்கு தான் இப்போ வந்து 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மெஷர் பார்த்தீங்கன்னா ₹5,000 crore ஸ்பெஷல் கிரெடிட் ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்கான திட்டம். இது வந்து இப்போ வித்தின் அ மந்த் லான்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப் டு ₹10,000 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ஒரு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட அந்த கஸ்டமரோட எபிலிட்டி லைக் அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க இல்லையா, ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, அதை பொறுத்து அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் கிரெடிட் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸாக இருந்தால் அதுக்குன்னு தனி இன்சென்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வில் benefit up to 50 lakh street vendors அப்படின்னு சொல்கிறாங்க. and then it amounts to 5,000 crore rupees. Then ₹70,000 crore boost to housing sector and middle income group through extension of CLSS. CLSSனா ஒன்றும் இல்லை, கிரெடிட் லிங்க்ட் சப்சிடி ஸ்கீம். இந்த ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கீழே வந்து கொண்டு வந்தது தான். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம். லைக் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து அப் டு 6 lakhs லோன் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணப்படும். லைக் 6.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில். அது வந்து சோஃபார் எப்போ வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 2017 இருந்து 31st March 2020 வரைக்கும் இது வந்து ஆக்டிவாக இருந்திருக்கு. லைக் வந்து மிடில் இன்கம் குரூப்புக்கு 2017 2020 வரைக்கும் இருந்துச்சு. இதை வந்து இப்போ March 2021 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்தராக 2.5 lakh மிடில் இன்கம் ஃபேமிலிஸை வந்து பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிங்க் சப்சிடி வந்து மிடில் இன்கம் குரூப்புக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. மிடில் இன்கம் குரூப்புக்கு முன்னாடி நமக்கு எக்கானமிக்லி வீக்கர் செக்ஷன் EWS சொல்லுவோம்ல, ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்குது. தென் லோவர் இன்கம் குரூப் LIGன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் மிடில் இன்கம் குரூப்புக்கு இருக்குது. ஸோ இப்போ மிடில் இன்கம் குரூப்புக்கு வந்து ஃபர்தராக டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப் டு March 2021 வந்து லோன் அவைல் பண்ணிக்கலாம் ஹவுசிங் செக்டார் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 70,000 crore வந்து இன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹6,000 crore எம்ப்ளாய்மெண்ட் புஷ் யூசிங் கேம்பர் ஃபண்ட்ஸ். கேம்பர் ஃபண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, காம்பன்சேட்டரி ஏஃபாரஸ்டேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி ஃபண்ட்ஸ். ஸோ இது வந்து காம்பன்சேட்டரி ஏஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் ஆக்ட் 2016 கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேம்பர் ஃபண்ட்ஸ் ஆக்சுவலி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பன்சேட்டரி ஏஃபாரஸ்டேஷன் அப்படின்னு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இப்போது ஒரு இடத்துல வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவை எடுத்துகிட்டு அங்கே ஒரு
ஃபர்தராக நம்ம வந்து ஒரு லேண்டை வந்து யூஸ் பண்ணுறோம் ஃபார் எனி அதர் பர்பஸ், இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை எனி அதர் தென் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அப்படின்றப்போ அதை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபாரஸ்ட் லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் இந்த கேம்ப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபர்தராக நமக்கு அந்த ஏஃபாரஸ்டேஷனை ப்ரொமோட் பண்ணணும், தென் அங்கே இருக்கிற வைல்ட் லைஃப் மேனேஜ் பண்ணுறதுக்கு, தென் ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அந்த வைல்ட் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, தென் நேச்சுரலாகவே அது வந்து ரீஜெனரேட் ஆகுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபாரஸ்ட் ஏரியா அழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு லேண்ட் ஏரியா வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படின்றப்போ அந்த ஏரியாவில் வந்து நேச்சுரலாகவே ரீஜெனரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தென் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் தான் இந்த கேம்ப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 6,000 crore எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுற அமௌண்ட்டு. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அர்பன், செமி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ட்ரைபல்ஸ் அண்ட் ஆதிவாசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் நமக்கு ஏஃபாரஸ்டேஷன் அப்படின்றப்போ அந்த பிளான்டேஷன் ஒர்க்ஸாக இருக்கட்டும், தென் ஆர்டிஃபிஷியலாவோ இல்லை நேச்சுரலாவோ நம்ம ரீஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறது, அதுவுமே இட் வில் ப்ரொவைட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட்? ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றப்போ தட் வில் ப்ரொவைட் சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ன்றப்போ அதுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்றப்போ தட் வில் ஆல்சோ ப்ரொவைட் ஜாப்ஸ். ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் புஷுக்காக அந்த கேம்ப் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து 6,000 crore வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹30,000 crores அடிஷ்னல் எமர்ஜென்சி ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபண்டிங் ஃபார் ஃபார்மர்ஸ் த்ரூ NABARD. அண்ட் NABARD பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இவங்க தான் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை எனி அதர் வில்லேஜ் ஆர் ரூரல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஃபண்ட் பண்ணுறது, ஐ மீன் கிரெடிட்ஸ் கொடுக்குறது. ஸோ த்ரூ எதனால் கொடுப்பாங்க அப்படின்னா கோஆப்ஸ், அதாவது ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஆர்ஆர்பிஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், இவங்க மூலமாக தான் இந்த கிரெடிட் சூப்பர்விஷன் நடக்கும். லைக் இவங்களுக்கு வந்து அமௌண்ட் லோன்ஸ் டிஃப்யூஸ் பண்ணுறது, இது ஃபர்தராக வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு போகும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி 90,000 crore வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைக் NABARD வந்து இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்தராக இன்னும் எக்ஸ்ட்ராவாக எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ₹30,000 crore வந்து ஒர்க்கிங் கேபிட்டலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் பெனிஃபிட் 3 crore ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மோஸ்ட்லி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கே தெரியும், இப்போ ராபி கிராப் ஹார்வெஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து நம்ம முடிச்சிட்டோம் COVID-19 முன்னாடியே அப்படின்னு சொன்னாலும், ஒரு சில ஸ்டேட்டில் வந்து அதுவுமே ஸ்டக் ஆகி தான் நிற்கிது கரெக்டாக. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு காரிஃப் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் ஃபர்தராக, அடுத்து மே ஜூனில் இப்போ நடக்கும் இல்லையா? ஸோ அதுக்கும் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இல்லையா? அதை மீட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃபர்தர் இன்ஃபியூஸ்மெண்ட் வந்து உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30,000 crore த்ரூ NABARD. நெக்ஸ்ட் பாருங்க, ₹2 lakh crore கன்செஷனல் கிரெடிட் பூஸ்ட் டு 2.5 crore ஃபார்மர்ஸ் த்ரூ கிசான் கிரெடிட் கார்ட்ஸ். கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேசிசி இது வந்து நமக்கு வந்து அடிக்குவேட் அண்ட் டைம்லி சப்போர்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த சிஸ்டம் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் கல்டிவேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஓப்பனாக இருந்துச்சு. தென் ரீசெண்டாக லைக் நமக்கு 2018 and 19 பட்ஜெட்டில் தான் கேசிசியை வந்து ஃபிஷர்மென் அண்ட் கேட்டில் ஹர்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. தே ஆர் ஆல்சோ லைக் இன்வால்வ் இன் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ், ரைட்? ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக கேசிசி வந்து இவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ ப்ரொவைட் பண்ணுற சப்போர்ட் ஃபர்தர் எக்ஸ்டென்ஸ் டு ஃபிஷர்மென் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபார்மர்ஸ். ஸோ இவங்களுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க மெஷர் வந்து இவங்களையும் இன்க்ளூட் பண்ணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 lakh crore ஃபர்தராக வந்து கிரெடிட் ஃப்ளோ, அதாவது ஆல்ரெடி கார்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 2 lakh crore வந்து இன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து குறைந்த வட்டியில் இன்னும் நிறையா ஈஸியாக வந்து அவங்களுக்கு கடன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். தென் இன்னும் நிறைய பேரை ஃபர்தராக இன்க்ளூட் பண்ணணும், கேசிசி கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. லைக் ஒரு புதுசாக வந்து ஒரு 25 லட்சம் பேருக்கு இந்த கேசிசி கிரெடிட் கார்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு குறைந்த வட்டியில் இன்னும் கொஞ்சம் கடன் உதவி செய்கிற மாதிரி, தென் இல்லாதவங்கள இன்னும் நிறைய பேரை வந்து இந்த சிஸ்டம் கீழே கொண்டு வரணும் அப்படின்றது இந்த பார்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட்டோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெஷர். ஸோ நம்ம வந்து 9 மெஷர்ஸ் பார்த்துட்டோம். தென் பார்ட் 3 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். பார்ட் 3ல என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது நெக்ஸ்ட் டே அனௌன்ஸ்மெண்ட்ஸ். பார்ட் 3யோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர்ஸ். இதில் வந்து ஒரு 11 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அது ரிலேட்டடாக, தென் கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்
இது ரிலேட்டடாக. ஸோ ரெண்டுமே வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார்ஸ்க்கு ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க. தென் வந்து கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்த்தலாம் ஒவ்வொன்றா. ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர் இதில் பார்த்தீங்கன்னா ₹1 lakh crore அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஃபார் ஃபார்ம் கேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபார்மர்ஸ். ஸோ 1 lakh crore வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காகவே அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர்னு சொல்லவும் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷனும் முக்கியம். லைக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தீஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து நம்ம க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லல, அது ஃபுட் கிரெயின்ஸாக இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் வாட் அபவுட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்? தோஸ் ஆர் பெரிஷபிள்ஸ், ரைட்? ஸோ தே வில் நீட் ஸ்டோரேஜ், கோல்ட் செயின் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும். ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்து சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஸ்டோரேஜ். அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதுவும் ஒரு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அவைலபிளாகவே இருக்கும். அண்ட் அதுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் ஃபார்மர்ஸ் ஹேவ் டு பே. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ அதை டெவலப் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது தான் இந்த 1 lakh crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோஃபார் நம்ம லோன்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் க்ராப் லோன்ஸாக கொடுத்துருக்கோம். பட் நம்ம லாங் டேர்ம் அந்த ஸ்டோரேஜ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது வரைக்கும் நம்ம பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஸோ இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த மெஷர் எடுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கேட்லேருந்து அண்ட் அக்ரிகேஷன் பாயிண்ட்ஸ், அதாவது அந்த ஃபார்மிங் ப்ரொடியூஸ் அந்த ஃபார்ம் கேட்லேருந்து வெளியே வர்றதுலேருந்து ஃபர்தராக எங்கெங்கே செக் பாயிண்ட்ஸ் இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த மெஷர். ஸோ affordable and financially viable post-harvest management infrastructure and this fund will be created immediately இதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம நியூஸில் இந்த COVID-19 சமயத்தில் நிறைய க்ராப்ஸுக்கு, நிறைய பெரிஷபிள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்டோரேஜ் டைம் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லையும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க சம்டைம்ஸ். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு காஸ்ட்டும் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சையும் நம்ம வந்து பார்க்கணும். லைக் ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து அது அஃபோர்டபுளாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் தட் விட்டுறவும் முடியாது. இது ஒரு மெஷர். தென் நெக்ஸ்ட் மெஷர் பாருங்க, 10,000 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபார்மலைசேஷன் ஆஃப் MFE, அதாவது மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைசஸ் அப்படின்றது மோஸ்ட்லி ரூரல் ஏரியாஸில் நிறையா இருக்கிறதாவும், தென் இவங்களில் ஆல்மோஸ்ட் 98% வந்து அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்காங்க. லைக் அவங்க வந்து ஒரு ஃபார்மல் செக்டாருக்குள்ளே லைக் ஒரு ஃபார்மலைஸ் பண்ணி அவங்க இன்னும் உள்ளே வரல அப்படின்றது நியூஸ் பேப்பர் ஃபேக்ட் தான். ஸோ இவங்க மோஸ்ட்லி அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களோட நீட்ஸ் அண்ட் கேர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி லெஃப்ட் அவுட். ஸோ அதுக்காக இதை வந்து ஃபார்மலைஸ் பண்ணுற ஸ்கீம் அப்படின்றத இந்த 10,000 crore அலோகேட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா லைக் தமிழில் குறு உணவு தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, லைக் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. மேங்கோ, இப்போ உத்தரப்பிரதேஷ்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லும்போது கூட சொன்னாங்க, உத்தரப்பிரதேஷ்னா மேங்கோ, அது வந்து பாப்புலரைஸ் பண்ணுறது, வேர்ல்டு லெவலில் லைக் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபர்தராக இந்த மெஷரில் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் டேப்பியோக்கா லைக் மரவள்ளி கிழங்கு வந்து பாப்புலரைஸ் பண்ணப்படும், மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து உதவி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக அலோகேட் பண்ணது தான் இந்த 10,000 crore rupees. ஏன்னா அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படும். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் கோல்ஸ், லைக் ஓக்கல் ஃபார் லோக்கல், கோ ஓக்கல் அபவுட் லோக்கல் அப்படின்றதான் அவர் இந்த ரிஃபார்ம் மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்லோகன், கரெக்டாக? ஸோ அதுதான் இந்த மெஷர் MFEஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோம், ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். தென் வந்து ரீட்டைல் மார்க்கெட்ஸ் வந்து இவங்களும் ரீச் பண்ணலாம். இது வந்து ஃபர்தராக இவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது. அண்ட் தென் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்க்கும் நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்றது இந்த மெஷரோட எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹20,000 crores ஃபார் ஃபிஷர்மென் த்ரூ பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. ஆக்சுவலி இது வந்து நம்ம பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம், இன்னும் வந்து ப்ராப்பராக லான்ச் பண்ணலை. ஸோ இனிமே தான் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணினா மரைன் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷரிஸ், இதுக்காக வந்து லான்ச் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம். ஸோ இதுக்கு இந்த 20,000 crores 11,000 வந்து மரைன் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அக்வாகல்ச்சர், அண்ட் தென் 9,000 ரிமைனிங் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, ஃபிஷிங் ஹார்பர்ஸாக இருக்கட்டும், தென் அகெயின் கோல்ட் செயின், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா அதுக்கு, அண்ட் தென் மார்க்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த 9,000 crore வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு
பேன் பீரியட் சப்போர்ட் டு ஃபிஷர்மென், இதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து, ஏன்னா பேன் பீரியட் சப்போர்ட் அப்படின்றப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் நியூஸில் அடிக்கடி நம்ம பார்ப்போம், மீன்பிடி தடைக்காலம், அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மீன்பிடி தடைக்காலத்தில் இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டியாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து ஃபிஷிங் வந்து பெர்மிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வருமானம் இருக்காது கரெக்டாக. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டிய ப்ரொவிஷன்ஸ், இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி, போட் இன்சூரன்ஸ், இதெல்லாமே அகெயின் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க இந்த ஸ்கீமில். தென் இது வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்து 70 lakh tons வந்து ஓவர் 5 yearsல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் டு ஓவர் 55 lakh persons வந்து கிரியேட் பண்ணும். அண்ட் தென் மேஜர் ஃபோக்கஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், ஐலண்ட் ஏரியாஸ், ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்ட் அண்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், இங்கெல்லாம் வந்து மேஜர் ஃபோக்கஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா இதை ஃபர்தராக நம்ம வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் இதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபியூச்சரில். தென் அலைட் செக்டார், நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஆல்ரெடி நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃபார் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், FMD அண்ட் ப்ருசலோசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம டெலி சேனலில் கூட ஒன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம். இதுக்கு ஆல்ரெடி செலவு பண்ணியிருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 13,000 crore. ஸோ இது வந்து ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணி 100% வந்து கேட்டில் அண்ட் பஃபலோ, ஷீப், கோட், பிக் பாப்புலேஷனை வந்து வேக்சினேட் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ப்ரோக்ராமோட கோலாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 crore கவுசன் பஃபலோஸ் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியா வந்து லார்ஜஸ்ட் லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படின்றப்போ நமக்கு வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்குது, எஸ்பெஷலி ஃப்ரம் திஸ் FMD அண்ட் ப்ருசலோசிஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், அதுக்கு அலோகேட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹15,000 crore. இது நமக்கு வந்து தெரியும், ஏன்னா அவங்க கால்நடை வளர்ப்புக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு உள்கட்டமைப்பு தேவைப்படும் இல்லையா. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லைஃப் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மில்க். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து we are having great potential for private investment அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்ரியில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்கான பொட்டென்ஷியல் நிறையா இருக்குது. அதை ஃபர்தராக டெவலப் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இதுலையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம். அண்ட் எஸ்டாப்ளிஷிங் பிளான்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் ஆஃப் நீஷ் ப்ராடக்ட்ஸ், இது ஃபர்தராக வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கும் ப்ரமோட் பண்ண போகிறோம் இன்சென்டிவ்ஸ் மூலமாக. ஸோ இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் ₹15,000 crore. தென் ப்ரமோஷன் ஆஃப் ஹெர்பல் கல்டிவேஷன், இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் பாருங்கள் ₹4,000 crore. ஸோ இதுவுமே ஹெர்பல் கல்டிவேஷன் அப்படின்றப்போ இந்த மூலிகை பண்ணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ இதுலேயுமே நமக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இருக்குது. ஸோ அதை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நேஷனல் மெடிக்கல் பிளான்ஸ் போர்டு வந்து ஸோ ஃபார் 2.25 lakh hectare ஏரியா வந்து மெடிசனல் பிளான்ஸுக்காக வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்தராக 10 lakh hectare லேண்ட்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க அப்படின்னும் நெக்ஸ்ட் 2 yearsக்குள்ளே இது வந்து 2.25லேருந்து 10 lakh hectares இன்க்ரீஸ் பண்ணப்படும் இந்த லேண்ட், மெடிசனல் பிளான்ஸ்க்கான கல்டிவேஷன் லேண்டு. தென் இது வந்து ஒரு 4,000 crore அப்படின்றப்போ ஃபார்மர்ஸ்க்கு அந்த ஜாபில் ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஹெர்பல் கல்டிவேட்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு 5,000 crores இன்கம் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதுக்கான ஒரு ரீஜனல் மண்டிஸும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கங்கா ரிவருக்கு சைட்ஸில் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் கங்கா அப்படின்றப்போ அந்த கங்கை நதி கரையில் மெடிசனல் பிளான்ஸ் வந்து ஃபர்தராக வந்து பயிரிடுறதுக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பீ கீப்பிங் இனிஷியேட்டிவ்ஸ்க்காக 500 crore rupees வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பீ கீப்பிங், தேனீக்கள் வளர்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக பீஸ் வந்து ரொம்பவே லைக் தே ஆர் பிகமிங் என்டேஞ்சர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான நியூஸ் பார்த்தீங்கன்னா பீஸும் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஏன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா, தே ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாலினேட்டர் when it comes to pollination. ஸோ பாலினேஷன் ப்ராசஸில் மேஜர் பாலினேஷன் யார் தான் பண்ணுறா அப்படின்னா இன்செக்ட்ஸில் பீஸ் தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு பீட்டில்ஸ், பேர்ட்ஸ், மாத், வேறு இன்செக்ட்ஸ் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பீஸோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். ஸோ அது கிளைமேட் சேஞ்ச்லாம் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றப்போ பீ கீப்பிங்கை லைவ்லிஹுட்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ₹500 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கே தெரியும், எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸில் தான் இந்த ஆக்டிவிட்டியில் மேஜராக வந்து ஈடுபட்டிருப்பாங்க.
அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் their ரோல் இன் பாலினேஷன் நம்ம அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஹனி வேக்ஸ் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ இதுக்காக இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. லைக் அதோட ஸ்டோரேஜாக இருக்கட்டும், கலெக்ஷன், மார்க்கெட்டிங், போஸ்ட் ஹார்வெஸ்ட், வேல்யூ அடிஷன் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. தென் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டெவலப்பிங் ட்ரேசபிலிட்டி அண்ட் தென் கெப்பாசிட்டி பில்டிங் வித் ட்ரஸ்ட் ஆன் விமன். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கீப்பர்ஸில் விமன் வந்து நிறையவே ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரஸ்ட் கொடுக்கணும், ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி நியூக்ளியஸ் ஸ்டாக் அண்ட் பீ ப்ரீடர்ஸ். ஸோ இந்த அகெயின் குவாலிட்டி செக். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh பீ கீப்பர்ஸ்க்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உதவும் அப்படின்னும், அட் த சேம் டைம் கஸ்டமர்ஸ் அதாவது கன்சியூமர்ஸ் அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ஹனி கிடைக்கும் அப்படின்றதும் தான் இந்த ஸ்கீமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டாப் டு டோட்டல் ₹500 crores. இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஆல்ரெடி இருந்த ஸ்கீம் தான் ஆப்ரேஷன் க்ரீன் அப்படின்றது. இதை வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் க்ரீன் என்னன்றது அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் ஸ்கீம் தான். அதாவது ஃபார்மர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு ரைட் ப்ரைஸ் சரியான விலை கிடைக்குதா அப்படின்றத அஷ்யூர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஆப்ரேஷன் க்ரீன் அப்படின்றது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே மானியம் சப்சிடி வந்து வழங்கப்படும். எப்படி அப்படின்னா இந்த ஸ்கீமோட மேஜர் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ப்ராடக்ட் இங்கே வந்து ரொம்ப சர்ப்ளஸாக இருக்குது, இங்கே வந்து அந்த ப்ராடக்ட்டோட தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இதை கொண்டு சேர்க்கணும் இல்லையா. ஸோ இந்த போக்குவரத்து செலவு, லாஜிஸ்டிக்ஸ், ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செலவு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து சோஃபார் பார்த்தீங்கன்னா டாப் டு டோட்டல், இதுவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் அப்படின்றது டொமேட்டோ, அனியன் அண்ட் பொட்டேட்டோஸ். சோஃபார் இதுக்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சு. ஆப்ரேஷன் க்ரீனில் ஒன்லி 3 வெஜிடபிள்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பட் இதை வந்து ஃபர்தராக எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மெஷரில். லைக் இந்த அண்டர் ஆத்ம நிர்பர் பாரத்தில் டாப் டு டோட்டல் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் இப்போ இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோஃபார் வந்து டொமேட்டோ, இந்த ஃப்ரூட்டு, ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ 2 வெஜிடபிள் அப்படி தான் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஃபர்தராக இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் க்ரீனில் இருந்தேவும். ஸோ இது மூலமாக இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 50% வந்து ஃப்ரம் சர்ப்ளஸ் டு டெஃபிஷியன்ட் மார்க்கெட்ஸ் அண்ட் 50% ஸ்டோரேஜ் வந்து இன்க்ளூடிங் கோல்டு ஸ்டோரேஜ் ஆல்சோ வில் பி ப்ரொவைடட். இதுக்கு வந்து சப்சிடி வந்து 50% வந்து வில் பி ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட். ஸோ இது மூலமாக ஃபார்மர்ஸ்க்கு அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா க்ராப்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே ஒரு நியாயமான விலை கிடைக்கும் அப்படின்னும், வேஸ்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னும், அண்ட் கன்சியூமர்ஸ்க்கும் அட் த சேம் டைம் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுதான் ஆப்ரேஷன் க்ரீன் ஃப்ரம் டாப் டு டோட்டல். நெக்ஸ்ட், அமெண்ட்மெண்ட்ஸ் டு எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் டு எனேபிள் பெட்டர் ப்ரைஸ் ரியலைசேஷன் ஃபார் ஃபார்மர்ஸ். இது பார்த்தீங்கன்னா தேசிய அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 1955 கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து ஸ்கேர்சிட்டி டைமில் கொண்டு வந்திருந்ததாகவும், அப்போ வந்து அது வந்து லைக் அந்த டைமில் வந்து எஃபெக்டிவாக இருந்ததாகவும், இந்த டைமில் அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுக்காகவும் அதை வந்து கொஞ்சம் லூசன் பண்ணுறாங்க. லைக் டீரெகுலேஷன் அப்படின்றப்போ யோசிச்சு பாருங்கள். சீரியல்ஸ், எடிபிள் ஆயில்ஸ், ஆயில் சீட்ஸ், பல்சஸ், அனியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ இதெல்லாமே டீரெகுலேட் பண்ணுறாங்க. அதாவது அதோட உற்பத்தியிலையும் சரி, தென் அதை வந்து இருப்பு வச்சுக்கிறது, ஸ்டாக் லிமிட், அதையும் சரி வந்து ஒன்லி டியூரிங் கெலாமிட்டிஸ், அதாவது ஃபேமன், பஞ்சம் இருக்குது அப்படின்ற டைமில் மட்டும்தான் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னும், அதை வந்து இப்போ வந்து நார்மலாக வந்து எவ்வளோ வேணால் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்டேட் டு ஸ்டேட், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ப்ராடக்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதையும் கொஞ்சம் ஈஸி பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபார்மர்ஸே அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னும், அவங்களுக்கு அதில் வந்து லைக் அவங்களுக்கு அது அவங்க விளைவிச்ச ப்ராடக்ட்டுக்கு சரியான விலை கிடைக்கும் இல்லையா. ஸோ அது வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆக்டை இப்போ அமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்மிங் செக்டரும் கொஞ்சம் காம்படிட்டிவாக ஆகும், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவ் ஆகும். அட் த சேம் டைம் ஃபார்மர்ஸ் வில் கெட் த ரைட் ப்ரைஸ் ஃபார் தேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் இஸ் yet to amend this EC ஆக்ட். இது இனிமேல் தான் பண்ண போகிறாங்க சொல்லுவாங்க. ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக இதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்க, லூசன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் டு ப்ரொவைட் மார்க்கெட்டிங் சாய்ஸஸ் டு ஃபார்மர்ஸ். ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் சாய்ஸஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் சேல் பண்ணுறதுக்கு எங்கே போவான் அப்படின்னா APMCs, அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங்
சென்டர்ஸ், அதாவது மண்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே மார்க்கெட். ஸோ அங்கே போயிட்டு தான் ட்ரேடர்ஸ்ட்டை ஃபர்தராக சேல் பண்ணுறது எல்லாமே நடக்கும். ஆனால் இதையே இப்போ வந்து ஆக்சுவலி இது கொண்டு வந்ததே வந்து ஃபார்மர்ஸ்ட்டை வந்து லைக் இந்த இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரேடர்ஸ், இன்டர்மீடியரிஸ், அவங்கள்ட்ட வந்து ஃபார்மர்ஸ் வந்து லோ ப்ரைஸ்க்கு அவங்க ப்ராடக்ட்ஸை விற்க வேண்டிய நிலைமை இருந்ததாகவும் அதனால் அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஃபார்மர்ஸ்க்கு அவங்களோட இன்கமில் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதுக்காகவும் தான் இந்த மண்டீஸில் வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஃபர்தராக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் சேல் அப்படின்னே சொல்லிட்டாங்க இதை. ஏன்னா இது வந்து இவங்க வந்து ஏபிஎம்சிஸில் மட்டுமே போய் விற்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a central law will be formulated to provide adequate choices to farmers to sell produce at attractive price, barrier-free interstate trade, framework for e-trading of agricultural produce. E-trading அதாவது என்னதான் வந்து லைசன்சிஸ் ட்ரேடர்ஸ் வந்து மண்டீஸில் இருந்தாலும் ட்ரேடிங்கும் ஃபர்தராக ப்ரொமோட் பண்ண முடியும். அப்போ தான் ஃபார்மர்ஸ்க்கு அவங்களுக்கு ஏற்ற ப்ரைஸில் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு நாமில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ஃபர்தராக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி லா கொண்டு வர போகிறாங்களா இல்லை எப்படின்றது இனிமே தான் தெரியும். ஸோ நாம் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், வர்ச்சுவல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். தென் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் அகேன் இது பார்த்தீங்கன்னா இது ஃபர்தராக இன்னொரு ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்காக தான் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸை வந்து ப்ராசஸஸ், அதாவது அக்ரி ஃபுட் ப்ராசஸஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் லைக் ரீட்டைலர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்களோடையும் ஒரு லிங்க் வச்சுட்டு லைக் தே வில் பி கனெக்டட், ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்குள்ளே ஃபார்மர்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிஸ்க் மிட்டிகேஷனும் கான்சென்ட்ரேட் பண்ணப்படும். லைக் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் அதுலேருந்து வெளியே வரதுக்கான இதுவும் ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து ஆல்சோ வில் பி கன்சிடர்ட். ரிட்டர்ன்ஸும் இருக்கணும், நமக்கு ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸும் இருக்கணும், அண்ட் குவாலிட்டி அட் த சேம் டைம் ஆல்சோ ஷுட் பி கன்சிடர்ட், ரைட்டா? ஸோ இதுவும் ஃபோக்கஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை ஃபர்தராக இதுதான் பார்ட் 3யோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ். நம்ம ஓவராலாக ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் சோஃபார் பெனிஃபிட்டட் லைக் COVID-19 டைமில் பெனிஃபிட்டை தருமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே கிரிட்டிக்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து பண்ணணும்னு நினச்சது. ஸோ COVID-19க்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ வந்து லைக் ஃப்ரெஷ்ஷாக எந்த பேக்கேஜும் லைக் இந்த க்ரைசிஸ்லேருந்து வெளியே வர்றதுக்காக எந்த பேக்கேஜும் கொடுக்கல அப்படின்றது தான் எல்லா கிரிட்டிக்கோட கமெண்ட்டாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருந்த விஷயங்கள் தான். லைக் ஆல்ரெடி பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது, தென் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸு இதெல்லாம் தான் இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸில் வந்து மாடிஃபை பண்ணுறது, லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, தென் லைக் இதெல்லாம் அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயங்கள். அண்ட் இந்த மெஷர்ஸ்லாம் ஒரு லாங் டேர்ம் க்ரோத்துக்கு தான் வந்து ப்ரொமோட் பண்ணும். லைக் இந்த ப்ராசஸே வந்து இட் வில் டேக் அ லாங் டைம். ஸோ இது ஃபர்தராக க்ரோ ஆகுறது அப்படின்றது ஃபார்மர்ஸ்க்கு லைக் இட் ஷுட் பிகம் ஃப்ரூட்ஃபுல் அப்படின்றதுக்குலாம் இன்னும் டைம் ஆகும், கரெக்டாக? ஸோ இந்த டைமில் இந்த ஷார்ட் டேர்ம் க்ரைசிஸை மிட்டிகேட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் இல்லை அப்படின்றது கிரிட்டிக்ஸோட கமெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம பார்ட் 4 அண்ட் பார்ட் 5 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.